ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சம்மருக்கு குரூப்பாக இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தான் இருக்குது. இதோட பேர் நதி அணை அல்லது நரி அணைன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அம்பை ரீச் ஆகிட்டு அம்பையிலேருந்து லோக்கல்ஸ்ட்டை கேட்டாலே கிளியராக வழி சொல்லுவாங்க. போகிற வழி எல்லாமே நிறைய அபேண்டன் பில்டிங் இருக்கும். அது மாதிரி பாதை எல்லாமே மண் ரோடு தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் கப்புள்ஸாவோ இல்லை தனியாவோ போகிறதுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா போகிற வழி எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் போகிறதா இருந்தால் குரூப்பாக போங்க. நதியனை பக்கத்தில் ரீச் ஆன உடனே காரை வெளியிலே பார்க் பண்ணிவிட்டு உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதா இருந்தால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டாம். அப்புறம் குட்டி பசங்களையும் கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சில் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போகிற வழியில் எந்த கடையுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி நம்ம ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ரிவர்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வழி இறங்கும்போது என்ட்ராகிற வழி, இந்த வழியாக இறங்கி அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி பாதை எல்லாமே ஒத்தடி பாதை மாதிரியே இருக்கும். ஆனால் சிமெண்ட் போட்டு விட்ருப்பாங்க அந்த இடத்துல. இந்த இடம் நம்ம தாமிரபரணி ஆற்றோட தண்ணி தான். அதனால சைடில் ஃபுல்லாகவே ஆற்று மணல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆறு போயிட்டு இருக்கிறதுல தான் சின்ன அணைக்கட்டு மாதிரி பண்ணி அதுலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி விட்டுருக்காங்க. ஏதாவது திங்ஸு ஸ்நாக்ஸு ஃபுட்டு வாட்டர் எதுவும் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியில் வாங்கி கொண்டு போயிருங்க. ஏன்னா உள்ளே எந்த கடையும் நம்ம எதுவும் வாங்குற மாதிரி எதுவுமே இருக்காது. நாங்கள் சாப்பாடு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே என்ட்ரான உடனே நிறைய ஜென்ஸ் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகலான்னு சொல்லி போனோம். ஆனால் போகிற வழியில் வழுக்கு பாறை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சைடு சிமெண்ட்டும் போட்டிருப்பாங்க. சிமெண்ட்லேயே நீங்கள் நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உள்ளே போன உடனே உள்ள லோக்கல்ஸில் உள்ள பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம் எந்த இடத்துல ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னென்னு கேட்டோம். அவங்க இப்போ குதிக்கிற இடம் ரொம்ப ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி விழுந்து குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல விழுந்து குளித்தோன்னா தண்ணி ஜாஸ்தியாக நம்மளை இழுக்கும். அதனால் இங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படினாலும் ஆழம் தெரியாமல் எங்கேயும் காலை வைக்கக்கூடாது. அதனால என் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணனும் உள்ளே இறங்கி பார்த்தாங்க ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கினோம். உள்ளே இருக்க லோக்கல் பசங்களும் இந்த இடத்துக்கு போகாதீங்க, இந்த இடத்துல ஆழம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. ஓவர் நீங்கள் இந்த இடத்துக்கு போக பிளான் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே போயிட்டு சீக்கிரமாகவே வர மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. இடத்தோட பியூட்டியே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த தண்ணி விழுற இடம் தான். இது ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லா குரூப்பாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியில் குளித்து அப்புறம் ஸ்நாக்ஸ் அதுன்னு எல்லாமே அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock தான் ரிட்டர்ன் ஆனோம். 4 o'clock கிட்டக்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா அந்த டைம் தான் வெயில் நல்லா தனியாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைம் நிறைய பேர் வந்தாங்க. லோக்கல்ஸும் நிறைய பேர் குளிச்சாங்க. இந்த இடத்துலையுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. குளிச்சு ஆட்டம் போட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ரிட்டன் நம்ம காருக்கு நடக்கிறதுக்கு ஒரு 650 to 700 meters நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள், தயவு செய்து எந்த இடத்துக்கு போனாலும் குப்பை பிளாஸ்டிக்னு அப்படி எல்லாத்தையும் அங்கங்கே போடாதீங்க. நம்மளோட இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். நிறைய பிளாஸ்டிக்கு குப்பை எல்லாம் தேங்கி கிடக்கிறத பார்த்தோம். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் அக்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெக்கேஷனுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகலான்னு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.